உன் விழிகளை திறந்திடு நண்பனே, எழும்பிடு நீ துயில் எழ காலம் ஆயிற்றே இருக்கு இல்லைங்களா. அந்த ஃபர்ஸ்ட் 3 லைன் பாடிட்டு அப்புறம் ரிப்பீட் ஆகும். திருப்பி விழித்திடு விழித்திடு வாலிபனே, உன் விழிகளை திறந்திடு நண்பனே. எழும்பிடுக்கு பதிலாக நடந்துடு நீ ஓட்டம் நிற்பத கல்வே. ஸோ 2 டைம் அந்த இது பாடுறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எழும்பிடு நீ பாடுவீங்க, செகண்ட் டைம் வந்து நடந்து நீ பாடுவீங்க. அப்புறம் கோரஸ் அதெல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது. நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டான்ஸாக இருக்குது இல்லைங்களா, இன்று போல் என்றுமே பலமுறை விழுந்தாலும், அதில் இன்று போல் என்றுமே அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும் 2 டைம் ரிப்பீட் ஆகும். இன்பங்கள் இறுதி வரை யாவும் வந்தினுமோ அது மட்டும் 2 டைம் ரிப்பீட் ஆகும். அதே போல் பலமுறை விழுந்தாலும் பரமனின் முகம் தேடு அதுவும் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். கடைசியாக உடனே என்னென்னா அந்த ஸ்டான்ஸா முடிந்த உடனே விரைந்திடு, இறைவன் அண்டை விரைந்திடு முடிந்த உடனே கோரஸோட செகண்ட் ஹாஃப் இருக்கு இல்லைங்களா, நாதனின் நற்செய்தி முழங்கணுமே, அங்கே போயிடுவோம். இந்த ஸ்டான்ஸை முடிச்சுட்டு நாதனின் நற்செய்தி முழங்கணுமே போயிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டான்ஸை பாடுவோம். சரிங்களா? நம்ம ட்ரை பண்ணலாம், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கற்றுக்கிறதுக்கு. எழும்பிடு நீ துயில் எழ காலமாயிற்றே, விழித்திடு விழித்திடு வாலிபனே, உன் விழிகளை திறந்திடு நண்பனே. நடந்திடு நீ ஓட்டம் நிற்பதற்கல்லவே, இருளில் நீ நடந்தால் நிழல் கூட தொடாதே. துவண்ட உன் இதயம் குளிர் பெற்று எழணுமே, நாதனின் நற்செய்தி முழங்கணுமே. கிறிஸ்தேசுவின் நாமம் உயரட்டுமே, நாதனின் நற்செய்தி முழங்கணுமே. கிறிஸ்தேசுவின் நாமம் உயரட்டுமே. இன்று போலென்றுமே இளமை நிலைத்திடுமோ, இன்பங்கள் இறுதி வரை யாவும் வந்திடுமோ. இன்று போலென்றுமே இளமை நிலைத்திடுமோ, இன்பங்கள் இறுதி வரை யாவும் வந்திடுமோ. வாலிபத்தின் நாட்களெல்லாம் வாடி முதிரும் பூக்களன்றோ, இன்றே அதை உணர்ந்திடு, இறைவன் அண்டை இணைந்திடு. நாதரின் நற்செய்தி முழங்கணுமே, கிறிஸ்தேசுவின் நாமம் உயரட்டுமே.
முறை விழுந்தாலும் பரமனின் முகம் தேடு. பாவத்தை நீ வெறுத்து பரிசுத்தத்தை நாடு. பல முறை விழுந்தாலும் பரமனின் முகம் தேடு. பாவத்தை நீ வெறுத்து பரிசுத்தத்தை நாடு. தூயவரின் சிந்தையுந்தன் உள்ளத்திலே விளங்கட்டுமே. கடந்ததை மறந்திடு, கர்த்தர் கரம் பிடித்திடு. நாதரின் நற்செய்தி முழங்கணுமே. கிறிஸ்தேசுவின் நாமம் உயரட்டுமே. நாதரின் நற்செய்தி முழங்கணுமே. கிறிஸ்தேசுவின் நாமம் உயரட்டுமே. விழித்திடு விழித்திடு வாலிபனே, உன் விழிகளை திறந்திடு நண்பனே. எழும்பிடு நீ, துயில் என காலமாயிற்றே. விழித்திடு விழித்திடு வாலிபனே, உன் விழிகளை திறந்திடு நண்பனே. நடந்திடு நீ, ஓட்டம் நிற்பதற்கல்லவே. இருளில் நீ நடந்தால் நிழல் கூட தொடராதே. துவண்ட உன் இதயம் குடிபெற்று எழட்டுமே. நாதரின் நற்செய்தி முழங்கணுமே. கிறிஸ்தேசுவின் நாமம் உயரட்டுமே. நாதரின் நற்செய்தி முழங்கணுமே. கிறிஸ்தேசுவின் நாமம் உயரட்டுமே. புரிஞ்சதுங்களா பாட்டு? சரி, போக போக பாட பாட புரிஞ்சிரும். ஆனால் பிடிச்சதுங்களா? பிடிச்சதுங்களா? பிடிக்காட்டி பிடிச்சிரும். பாட பாட பிடிக்கும். ஏதோ கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைல் மிக்ஸ் ஆகி இருக்குது. இருந்தாலும் வார்த்தைங்களை கவனித்து பாடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் நின்னா அதுவே எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். சரி, நம்ம திருப்பி இந்த பாட்டே பாடி உங்களை போர் அடிக்க விரும்பல. வேற பாட்டு பாடலாம். வேற பாட்டு என்னன்னா ஏதாச்சும் உங்க சாய்ஸ் ஒரு பாட்டு சொல்லுங்க. எந்த பாட்டு பாடலாம்? நம்பர் 9, இன் கிரைஸ்ட் அலோன் மை ஹோப் இஸ் ஃபவுண்ட். இது கொஞ்சம் கஷ்டமான பாட்டு. உங்களுக்கு தெரியுமா தெரியல. தெரிஞ்சவங்களுக்கு கஷ்டமான பாட்டு, எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான பாட்டு. நாங்கள் முடிஞ்ச அளவு திருப்பி பாடுறோம். ஆக்சுவலாக இந்த பாட்டு எழுதினவர் வந்து கொஞ்சம் டஃப்பான ரிதம்ல எல்லாம் போட்டிருக்கிறாரு. நம்ம சிம்பிளாக பாட ட்ரை பண்ணலாம். ஸ்லோவாகவும் பாடிக்கலாம். அப்போ தான் வார்த்தைங்க சரியாக உச்சரிக்க முடியும். இல்லாட்டி கச்சமுச்சன்னு ஆயிடும். சரி, இன் கிரைஸ்ட் அலோன் மை ஹோப் இஸ் ஃபவுண்ட். சாங் நம்பர் 9 சாங் ஷீட்ல இருக்குது. எல்லாரும் எழுந்து நின்றீங்கன்னா அந்த பாட்டு நம்ம பாடிடலாம். நல்ல ஜீரணமும் ஆகும். Please stand up. You can freshen yourself. Slower. is found. He is the light.
my strength, my song, my cornerstone, this solid ground, firm to the fiercest drought and strong. What heights of love, what depths of peace, when tears are still, when striving cease, my comforter, my all in all, here in the love of Christ I stand. Christ alone, who took on flesh, fullness of God in helpless faith, this gift of love and righteousness, scorned by the ones he came to save, till on the cross, as Jesus died, the wrath of God was satisfied. For every sin on him was laid. Here in the death of Christ I live. There on the ground his body lay, light of the world by darkness slain, bursting forth in glorious day, up from the grave he rose again, and as he stands in victory, since curse has lost its grip on me, for I am his and he is mine, bought with the precious blood of Christ. No guilt in life, no fear in death. This is the power of Christ in me. From life's first cry to final breath, Jesus commands my destiny. No power of hell, no scheme of man can ever pluck me from his hand, till he returns or calls me home. Here in the power of Christ I stand. Thank you. நாம் ஜெபித்து அடுத்த செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். மோகன் அண்ணா முன் வந்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, நல்ல காலை வேளையிலே நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மையப்படுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியினால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கூட அருமையான உம்முடைய பிள்ளையின் மூலியமாக கர்த்தாவே இந்த காலை வேளையில் எங்களோடு கூட நீ பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவை பேசக்கூடிய உம்முடைய பிள்ளையை நீ எடுத்து கர்த்தாவை உம்முடைய ஆவியினால் நிறைத்து நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கேட்கத்தக்க செவிகளையும் உணரத்தக்க இருதயத்தையும் கீழ்ப்படியுள்ள ஆவியும் தேவரை தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவுடைய பரிசுத்தமான கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கின்றோம். கர்த்தர் நீ பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ கர்த்தருடைய செய்தியானது ஜான் கிருபா அங்கிள் மூலமாக நம்மளுக்கு வழங்கப்படும். இது அவருடைய முதல் செய்தியாக இருக்கிறது. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கூடியிருக்கிற அனைவருக்கும் கர்த்தராகிய கிறிஸ்தேசுவின் நாமத்திலே என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு முன்பாக ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஆங்காங்கே நான் பொதுவாக விசுவாச சகோதரர்களுக்கு பேசும்போது அநேக வசனங்களை குறிப்பிடுவேன். அந்த வசனத்தை ரெஃபரன்ஸ் மாத்திரம் எழுதிக்கங்க. அந்த வசனத்தை பைபிளை திறந்து எடுத்து பார்க்க வேண்டாம். அதை நானே வாசித்துருவேன். ஆகையினால எப்பொழுதுமே உங்களுடைய கவனம் என் பக்கமாக இருக்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ரெஃபரன்ஸ் சொல்லும்போது நீங்கள் அதை தேடிட்டு இருக்கும்போது நான் அடுத்த பாயிண்ட் சொல்லிட்டு இருப்பேன், கண்டினியூட்டி இருக்காது. ஆகையினாலே அந்த என்ன ரெஃபரன்ஸுங்கிறத மாத்திரம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் பைபிளை திறந்து அந்த ரெஃபரன்ஸை சமயம் கிடைக்கும்போது ரூமில் வாசித்துக்கலாம். எனக்கு இந்த முகாமுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த தலைப்பு, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். 1 கொரிந்தியர் 10:12. இதன் அடிப்படையில் 5 முறை நாம் தியானிக்க இருக்கிறோம். இது முதல் செய்தியாக இருக்கிறது. இந்த எச்சரிப்பை பவுலப்போஸ்தலன் விசுவாசிகளாய் இருந்து பல விஷயங்களிலே அவிசுவாசிகளைப் போல செயல்படுகிறவர்கள், செயல்பட்டவர்கள், அவர்களுக்காக அவர் எழுதுகிறார். ஆனாலும் கூட இதே எச்சரிப்பை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நாம் தியானிக்கும் போது, கர்த்தரை இதுவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் கூட ஒரு நல்ல ஆலோசனை இருக்கிறதாக நாம் காண்கிறோம். ஆகையினால இப்பொழுது பவுல் சொன்ன கண்ணோட்டத்தில் அல்ல, ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் உங்களோடு கூட சேர்ந்து இந்த தேவ எச்சரிப்பை சிந்திக்க நான் விரும்புகிறேன். அடிக்கடி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், உனக்கு என்ன பெரிய விவரம் நினைப்பா அப்படி சொல்லுவோம், நீ என்ன பெரிய இவ்வளா அப்படின்னு பேசுவோம். இப்படி சவால்களை மற்றவர்கள் நம்மிடத்தில் கேட்டுக்கிறார்கள், நம்மளும் அநேரிடத்தில் கேட்டிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே நம்மை பற்றி அளவுக்கு மிஞ்சிய அபிப்பிராயம், எண்ணம் உண்டு. அதனாலேதான் பல சமயங்களிலே நாம் எச்சரிக்கை இல்லாதவர்களாக வாழ்க்கையில் இருக்கிறோம், அல்லது பேசி விடுகிறோம், அல்லது செய்து விடுகிறோம். அதுதான்
பல சமயங்களிலே நம்முடைய வீழ்ச்சிக்கு அல்லது தோல்விக்கு காரணமாக அமைகிறது. இந்த எண்ணத்தை அதீத நம்பிக்கை என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் ஓவர் கான்ஃபிடன்ஸ். இப்போ தன்னை பற்றி எண்றதுக்கு மிஞ்சி தன்னை அதிகமாக மதிப்பு போடுகிறது. இந்த குணத்துக்கு ஆங்கிலத்தில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்வார்கள். தமிழில் அதீத நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது. அதாவது நமக்கு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அறிவு, பலம், திறமை, தகுதி இவை இருப்பதாக எண்ணி அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அல்லது கற்பனையின் அடிப்படையில் செயல்படுகிறது அல்லது அஜாக்கிரதையாக இருப்பது. பிரியமானவர்களே, இந்த எண்ணத்தை குறித்து தான் சில நிமிடங்கள் உங்களோடு கூட நான் சேர்ந்து சிந்திக்க விரும்புகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ரோமர் 12:3, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும் என்று பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். ஏனென்றால் இந்த வியாதி விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல அவிசுவாசிகளுக்கும் உண்டு, அவிசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல விசுவாசிகளுக்கும் உண்டு. ஆகையினால தான் பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார், எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி ஒரு மனுஷன் தன்னை குறித்து எண்ணாமல் தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். சிலர்கிட்ட கேட்டால் தங்களுக்கு தெரியாததே கிடையாதுன்னு சொல்லுவாங்க, தங்களுக்கு முடியாததே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கற்பனையிலே மனுஷன் வாழ்கிறான். அதுக்கு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சறுக்குகிறதுக்கு முன் செல்வது செருக்கு அப்படின்னு சொல்லி. செருக்குன்னா என்ன? தன்னை பற்றி ஒரு கர்வம், இல்லாததை இருக்கிறதாக எண்ணும் கற்பனை. பிரியமானவர்களே, ஒருவருக்கு தன்னம்பிக்கை என்பது அவசியம். தன்னம்பிக்கை என்பது தனக்கு இருக்கும் அறிவு, பலம், திறமை இவ்வளவுதான் என்பதை அறிந்து செயல்படுவது தன்னம்பிக்கை. இதை அறிந்தும் செயல்பட தயங்குவது கோழைத்தனம். அவை ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கை அவசியம். அந்த கோழைத்தனத்துக்கு அநம்பிக்கை, அநம்பிக்கை என்று பெயர். தனக்கு இவ்வளவு இருக்குதுன்னு தெரியும், ஆனால் செயல்பட பயமா இருக்கும். நல்லா பேச தெரியும், கொஞ்சம் இங்கே வந்து 4 வார்த்தை பேசுங்களேன், நான் வரமாட்டேன். நல்லா பாட தெரியும், இங்கே வந்து ஒரு பாட்டு பாடணும்னா நான் வரமாட்டேன். அது அநம்பிக்கை. ஆனால் சரியா பாடாமலே எனக்கு நல்லா பாட தெரியும்னு சொல்லிட்டு மைக் கிடைச்சவொன்னே வந்து பூந்துடுறது வந்து அதீத நம்பிக்கை. பிரியமானவர்களே, சரியாக தன்னைத்தான் நிதானித்து அறிந்து பின்புதான் எந்த காரியத்தையும் பேசவோ செய்யவோ ஆரம்பிக்க வேண்டும். இயேசுவானவர் இந்த கருத்தை லூக்கா 14ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்களிலே விளக்குகிறார். லூக்கா 14, 28 முதல் 30 விளக்குகிறார். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரிகாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? இந்த பகுதியை வாசிக்கும் போது ஒருவன் வீடு கட்ட மனதாக இருந்துன்னு சொல்லலை. என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரு மாட மாளிகை, கூட கோபுரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்த கட்டப்படுவது, தன்னுடைய தேவைக்காக கட்டப்படும் வீடு இல்லை. ஒரு கோபுரத்தை கட்ட மனதா என்று சொல்லும் போது அது ஆணவத்தை குறிக்கிறது. தன்னுடைய திறமையை அல்லது செல்வ செருக்கை காண்பிப்பதற்காக மனுஷனுடைய முயற்சி, அது ஆரம்பித்து செய்ய முடியாமல் போனால் அவனுக்கு மரியாதை கூடுவதை விட அவனுடைய மானம் போகும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதான் வள்ளுவர் சொல்லும்போது எண்ணி துணிக கர்மம் சொன்னார். எண்ணினா இருக்கிறத இல்லாததா கற்பனை பண்ணிட்டுன்னு அர்த்தம் இல்லை.
சரியாக நான் இவ்வளவுதான் என்பதை தெரிந்து கொண்டு எனக்கு உட்பட்டதா என்பதை நிதானித்துக் கொண்டு செயல்படுவது மனிதனுடைய அழகு என்று அவர் சொல்லுகிறார். ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ண பிறகு முடிக்க முடியாம அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணாங்க, நான் ஜாயின் பண்ணக்கூடாதா? நீ காசு கொடுத்தா எது வேணாலும் கிடைக்கும். இட்ஸ் நாட் ஆன் மெரிட். ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் முடிக்க முடியாம இப்படி இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார். ஒரு தொழில் ஆரம்பித்து தொடரக்கூடாமல் போனால் அது பெரு நஷ்டத்திலே வந்து முடியும். இதெல்லாம் உலக காரியங்களை பற்றின கதை. ஆவிக்குரிய வாழ்விலே தன்னை நிதானித்து அறிந்து கொள்வது மிக மிக அவசியமானது. நாம் நடக்கும்போது, ஓடும்போது அல்லது ஓட்டும் போது விழுவோமானால் கைகால் உடையும் அல்லது காயம் உண்டாகும். அது நம்முடைய உடலை பாதிக்கும். படிப்புல, வேலையில, மற்ற உலக பொறுப்புகளில விழுந்து போனால் அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும். ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில விழுந்து போனால் அது இம்மையிலும் மறுமையிலும் நித்திய பாதிப்பை உண்டாக்கும். எனவே நம்முடைய ஆவிக்குரிய நிலைப்பாடு, வேர் வி ஸ்டாண்ட் ஆர் வேர் வி ஆர் ஃபுட்டட், நம்முடைய ஸ்டாண்டிங் ஆர் ஃபுட்டிங்கை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, HIV என்பது ஒரு உயிர்கொல்லி நோய். இந்த நோயின் கொடூரம் என்னவென்றால், இந்த நோயினாலே பாதிக்கப்படும் போது பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு அறிகுறியும் தெரியாது. சில வருஷங்களாக அந்த நோய் உள்ளேயே உருவெடுக்கிறது, வளருகிறது. அது முத்தி போன பின்பு, எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் அளித்த பின்புதான் அந்த நோய் தாக்கி இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது. நோயாளியை பார்க்கிறதுக்கு ஆரோக்கியமாய் காணப்படுகிறார். அவருக்கு தெரியாது நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அது முத்துற வரைக்கும், கைக்கு மிஞ்சி போற வரைக்கும் அவருக்கு தெரியாது. அவர் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். He feels comfortable and safe. இதுதான் அந்த நோயோடைய மகா பெரிய கொடூரத்தனம். பிரியமானவர்களே, இதைவிட கொடிய நோய் தான் பாவ நோய். HIV போலவே பாவத்திலே பிடிபட்டிருக்கிறவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் உணர்வு இல்லை. HIV நமக்கு இருக்கோ இல்லையோ, பிறவிலே நாம் எல்லாரும் பாவ நோயினாலே தாக்கப்பட்டவர்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார் தன்னுடைய 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்கிறார். Even when we got conceived, we had sin in us. நாம் தாயின் கற்பத்திலே உருவாகும் சந்தர்ப்பத்திலேயே மற்ற பிரச்சனை உடம்புல இருக்கோ இல்லையோ, நாம் பாவ நோயினாலே தாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதை குறித்த அறிவோ உணர்வோ நமக்கு இருக்கிறதில்லை. வாங்க, பல்லு வலினா டாக்டர்கிட்ட போறோம். ஆனா இந்த வாய் தேவையானதை பேசாமல் எப்பொழுதும் உண்மைக்கு புறம்பானதை பேசுகிறது. ஆத்திரத்தில் அதிகமாக பேசுகிறது, மாய்மாலம் பண்ணுகிறது, கபடாய் பேசுகிறதுன்னு சொன்னா அதுக்கு நிவாரணம் யாரும் தேடுறதில்லை. தேடி இருக்கமா? தேட மாட்டோம். கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட கதறிட்டு போவோம், பார்வை போச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி. ஆனா இதே கண்ணு தேவையற்ற அநேகத்தை பார்க்க துடிக்கிறது, பார்க்கிறது. கண்ணு விரும்புறதெல்லாம் பார்க்க வேண்டியதை பார்ப்பதை விட பார்க்க கூடாததை பார்ப்பதில் தான் இந்த கண்களுக்கு ஆர்வம் அதிகம். அதை குறித்து யாரும் யோசிக்கிறது இல்லை. we take things for granted. அது அப்படித்தான் இருக்கும். அதுக்கு ஒரு நிவாரணம் தேடுகிறது இல்லை. இதான் இந்த நோயினுடைய கொடூரத்தனம். நெஞ்சு வலிக்குது அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போவோம், ஹார்ட் அட்டாக் வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி. ஆனா உள்ளமானது அசுத்தத்தையே உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு நிவாரணம் யாரும் தேடுறதில்லை. வெளியில தெரிஞ்சா வெட்கம் என்னும் நிலையிலே கைகள் செயல்படுகிறது.
யாரு நிவாரணம் தேடி போறதில்லை. தகாத இடங்களுக்கு தைரியமாய் நடத்தி செல்கிறது கால்கள். யாரு நிவாரணம் தேடுறதில்லை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த பாவ நோயினாலே தாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய ஆபத்தான நிலையை உணராமல் நன்றாய் இருப்பதாக கற்பனை பண்ணிக் கொள்கிறார்கள், நிற்கிறவர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். இது வெறும் கற்பனை தான். நம்முடைய ஒவ்வொரு மீறுதலுக்கும் ஒவ்வொரு பாவத்திற்கும் விளைவு பலாபலன் ஏவாளுக்கு சொல்லப்பட்டபடியே இதை செய்யும் நாளில் சாகவே சாவா என்பதா. நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. ஃபார் எவ்ரி சின் வி கமிட், வாட் இஸ் த ரிசல்ட்? நீ இதை செய்யும் நாளிலே சாகவே சாவாய். That is the net result of each and every sin. என்னங்க இது? சாப்பிடாதன்னு சொன்னதை சாப்பிட்டதுக்கு போய் மரண தண்டனையா, சாவா? தம்பிங்க தொடாத, இது கரண்ட் தொட்டா செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி யாராவது தொட்டு செத்து போனாங்கன்னா, ஏங்க சும்மா தொட்டதுக்கு போய் சாவா அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை. கேட்குறோமா? சும்மா ஐயோப்பா அவர் தொட்டாருங்க, தொட்டா என்ன கெட்டு போச்சு அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, ஒருவேளை கரண்ட்டை தொட்டு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். கரண்ட்டை தொடுற எல்லாரும் சாகிறதில்லை. ஆனால் பாவத்தை தொட்ட எந்த மனுஷனும் சாவுக்கு தப்புறதில்லை. அதை சிந்திக்கிறதுக்கு ஆள்கள் இல்லை. பாவத்தில் சின்ன பாவம் பெரிய பாவம் என்று வித்தியாசம் கிடையாது. சின்ன பாவம் மைனர், சின்ன தப்பு, வித்தியாசம் கிடையாது. நம்ம வேணா வித்தியாசப்படுத்திக்கலாம், ஆனா பாவத்தில் வித்தியாசம் கிடையாது. வேதவசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. அப்ப sin என்பது சிங்குலர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்களின் தொகைக்கு என்று சொல்லப்படவில்லை. ஒரு மனுஷன் செய்யற எல்லா பாவத்தையும் மூட்டையா போட்டு அதுக்கு மரணம்னு வேதம் சொல்லுகிறது இல்லை. The punishment of each and every sin is death. பிரியமானவர்களே, இது வெறும் சரீர மரணம் அல்ல. It talks about a second death. அது ஒரு இரண்டாம் மரணம், நித்திய அக்னி, நித்தியமாய் அழிய வேண்டிய ஆக்கினை for each and every sin. மனுஷ சிந்தை அதை சிந்திக்கிறது இல்லை. ஏசாயா 59:2 இன்னொரு இஃபெக்ட காண்பிக்கிறது. That's yet another punishment for sin. ஏசாயா 59:2 இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. Each and every sin separates man from God. பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. It's not a mere separation, it is enmity. பாவம் நமக்கும் தேவனுக்கும் இடையே பகையை உண்டாக்குகிறது, நம்மை தேவனுக்கு முன்பாக சத்துருவாய் நிறுத்துகிறது. Do we realize that? We have earned the enmity of God. தேவனுடைய பகையை சம்பாதித்திருக்கிறோம். இப்போ where is my standing? What is my footing? என்னுடைய நிலை என்ன? நான் நிற்கிறேனா? இதை வேதத்தின் வாயிலாக சில ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமாக நாம் புரிந்து கொள்வோம்.
கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத எந்த மனுஷனும் எங்கே நிற்கிறான்? whether he stands at all. நிற்கிறானா? பிரியமானவர்களே, முதலாவது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத எந்த மனுஷனும் he is a slave, அடிமை. ரோமர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் 7:14, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்கு உரியவனாயிருக்கிறேன். பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு, I have been already sold because I am a born sinner. அடுத்த வசனத்தில் சொல்றார், எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அதான் அடிமைத்தனம்ங்கிறது. Even if you want to be good, you cannot be good.